வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் கர்நாடக மது பாக்கெட்டுகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து பேரணாம்பட்டு காவல் ஆய்வாளர் பிரபு தலைமையிலான போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லட்சுமணன் என்பவரின் வீட்டில் சுமார் 500 கர்நாடக மது பாக்கெட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த மது பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து லட்சுமணனை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து மலிவு விலையில் மது பாக்கெட்டுகளை வாங்கி வந்து பேரணாம்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் நிலையில் தேர்தல் ஆணையம் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனைக்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 12 பாட்டில்கள் பீர் மட்டுமே விற்க அனுமதிக்கப்படும் சூழலில் சட்டவிரோத கர்நாடக மது பாக்கெட்டுகளின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் இத்தகைய கடத்தல் மற்றும் விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. மாநிலம் விட்டு மாநிலத்திற்கு வரும் இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தொகுதிக்கு 4 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள், சிசிடிவி கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இப்படிப்பட்ட கடுமையான கண்காணிப்புகளுக்கு இடையிலும் ஆயிரக்கணக்கான கர்நாடக மது பாக்கெட்டுகள் வேலூர் மாவட்டத்திற்குள் நுழைந்து விற்பனை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இது முதல் சம்பவம் அல்ல. சமீபத்தில் பல இடங்களில் இதுபோன்ற சட்டவிரோத மது பறிமுதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. கர்நாடகாவில் மது விலை ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் எல்லை மாவட்டங்களான வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இத்தகைய கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போலீசார் லட்சுமணன் வழக்கில் மேலும் தொடர்புடையவர்களை கண்டறிய விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பொதுமக்கள் இத்தகைய சட்டவிரோத மது விற்பனையை கண்டறிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.